காரண சரீரம். ஸ்லோகம் 120. முக்குணங்களால் நிரூபிக்கப்பட்ட இந்த அவ்யக்தம் எதுவோ அது ஜீவனுக்கு காரண சரீரம் எனப்படும். எல்லா இந்திரிய செயல்களும் புத்தி விருத்தியும் ஒடுங்கிய உறக்கம் இதனுடைய தனிப்பட்ட நிலை. ஸ்லோகம் 121. எல்லா வகையான உணர்வின் ஒழிவும் புத்தியின் விதை வடிவான நிலையுமே உறக்கம். இதனுடைய அடையாளமோ எனின் நான் ஒரு சிறிதும் அறியவில்லை என்பதாகும். இது உலகில் அனைவருக்கும் அனுபவ சித்தம் ஆதலால். அநாத்ம நிரூபணம். ஸ்லோகம் 122. உடல், இந்திரியங்கள், பிராணன், மனது, அகங்காரம் முதலியவையும் எல்லா மாறுபாடுகளும், சப்தம் முதலிய விஷயங்களும், இன்பம் முதலியவைகளும், ஆகாயம் முதலிய பூதங்கள் அனைத்தும், பிரபஞ்சமும் அவ்யக்தம் அல்லது மூல பிரகிருதி வரையிலுள்ள இது அனாத்மா. இது ஆத்மா அல்லாதது என்பது பிரசித்தம். ஸ்லோகம் 123. மாயையும் மகத் முதல் உடல் வரை மாயையின் செயலாகிய அனைத்தும் பொய். இந்த அனாத்ம தத்துவம் கானல் நீருக்கு ஒப்பானது என்று நீ அறிவாயாக. ஆத்ம நிரூபணம். ஸ்லோகம் 124. உனக்கு இனி பரமாத்மாவின் உண்மை வடிவை விளக்கி கூறுகிறேன். அதை அறிந்து மனிதன் கட்டிலிருந்து விடுபட்டவனாய் தான் தானாயிருக்கும் மோட்ச நிலையை அனுபவிக்கிறான். கைவல்யம் என்பது தனித்து எதிலும் பற்றின்றி சாட்சியாயிருக்கும் தன்மை. ஸ்லோகம் 125. நான் எனும் உணர்விற்கு ஆதாரமானது இயற்கையாக என்றும் உளதாகிய ஒன்று இருக்கிறது. விழிப்பு, கனவு, உறக்கம் என்ற 3 நிலைகளுக்கும் சாட்சியாக இருந்து கொண்டு அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்ற 5 கோஷங்களினின்றும் வேறாக அது உள்ளது. ஸ்லோகம் 126. விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய நிலைகளில் புத்தியையும் அதன் தொழிலின் இருப்பையும் இன்மையையும் நான் என்று அகம்பாவத்தோடு அனைத்தையும் எவன் அறிகிறானோ அவன்தான் இவன். ஸ்லோகம் 127. எவன் தானாகவே அனைத்தையும் பார்க்கிறானோ, எவனை வேறெதுவும் பார்க்க இயலாதோ, எவன் புத்தி முதலியவற்றை பிரகாசிக்கின்றானோ, எவனை அந்த யுக்தி பிரகாசிக்கச் செய்யாதோ அவன்தான் இவன். இங்கு இவன் என்று சொல்லப்படும் பதம் அயம் என்கின்ற அந்தராத்மாவை குறிக்கிறது. அந்த அயம் காணப்படாமல் காண்பவன், கேட்கப்படாமல் கேட்பவன், நினைக்கப்படாமல் நினைப்பவன், அறியப்படாமல் அறிபவன், அவனை காட்டிலும் வேறாக காண்பவன் இல்லை. இது பிருகதாரண்ய உபனிஷத்தின் வாக்கு. ஸ்லோகம் 128. எவனால் இந்த உலகு வியாபிக்கப்பட்டுள்ளதோ, எவனை எதுவும் வியாபிக்காதோ, பிரகாசமுடையது போல தோன்றும் இவ்வுலகு அனைத்தும் பிரகாசிக்கும் எவனை பின்பற்றி பிரகாசிக்கிறதோ அவனே இந்த அயம். உலகனைத்தும் என் யோக சக்தியின் ஒரு பகுதியால் தாங்கி நான் நிற்கின்றேன். இது கீதாச்சாரியனின் வாக்கு. ஸ்லோகம் 129. எவனுடைய சந்நிதி அதாவது முன்னிலை மாத்திரத்தால் உடல், இந்திரியங்கள், மனது, புத்தி முதலியவை தத்தமக்குரிய விஷயங்களில் ஏவப்பட்டவைகளைப் போல செயல்படுகின்றனவோ அவனே இவன். என்னுடைய சந்நிதி மாத்திரத்தால் பிரகிருதி சராச்சர பிரபஞ்சத்தை பிறப்பிக்கின்றது. இது கீதாச்சாரியன் வாக்கு. ஸ்லோகம் 130. அகங்காரம் முதல் உடல் வரை உள்ள விஷயங்களும் இன்பம் முதலியவைகளும் என்றும் விழிப்பு வடிவுடைய எவனால் குடம் முதலியவற்றைப் போல் அறியப்படுவனவாகின்றனவோ அவனே இவன். ஸ்லோகம் 131. இவன்தான் அந்தராத்மா, பழைமையான புருஷன், எல்லையற்றதும் பிளவுபடாததுமான இன்ப அனுபவமே வடிவானவன், எப்பொழுதும் ஒரே ரூபமுடையவன், ஒவ்வொரு உணர்விலும் விளங்குபவன். அவனால் ஏவப்பெற்றே வாக்கும் பிராணன்களும் இயங்குகின்றன. ஸ்லோகம் 132. இங்கே இவ்வுடலிலேயே சத்வகுணம் நிறைந்த மனதில் புத்தி குகையில் அவ்யாக்கிருத ஆகாசத்தில் சிறந்த ஒளியுடன் ஆத்மாவானது நடுப்பகல் சூரியன் போல் தனது ஒளியால் இவ்வுலகனைத்தையும் பிரகாசிப்பித்து கொண்டு விளங்குகிறது.
ஸ்லோகம் 133. மனது, அகங்காரம் ஆகியவற்றின் மாறுதல்களையும் உடல், இந்திரியங்கள், பிராணன் ஆகியவற்றால் செய்யப்பட்ட செயல்களையும் அறிவதாய் உள்ளது அந்தராத்மா. இரும்பை பற்றியுள்ள நெருப்பைப் போல் அவற்றை தொடர்ந்திருப்பினும் ஒன்றும் செய்வதும் இல்லை, ஒரு சிறிது மாறுதல் அடைவதும் இல்லை. ஸ்லோகம் 134. என்றும் உள்ள இவ்வாத்மா பிறப்பதில்லை, இறப்பதில்லை, வளர்வதில்லை, குறைவதில்லை, மாறுவதும் இல்லை. இந்த உடல் லயமடைந்த பொழுதும் குடத்திலுள்ள ஆகாயம் போல் தான் அழிவதில்லை. பிறக்கிறது, இருக்கிறது, வளர்கிறது, மாறுகிறது, குறைகிறது, அழிகிறது என்று உடல் முதலியவற்றிற்கு விவகாரங்கள் 6. இவை ஆத்மாவிற்கு இல்லை. ஸ்லோகம் 135. மூல பிரகிருதியினின்றும் அதன் மாறுபாடுகளினின்றும் வேறுபட்டதாயும் பரிசுத்தமான ஞான இயல்புடையதாயும் சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் உள்ள இவ்வுலகனைத்தையும் பிரகாசிப்பித்து கொண்டும் நிர்குணமான பரமாத்மா விழிப்பு முதலிய நிலைகளில் நான் நான் என்று அனைவராலும் உணரப்படுவதாய் சாட்சி வடிவில் விளங்குகிறது.